வருகிற 7ஆம் தேதி ஆளுநர் அர்லேக்கருடைய நடவடிக்கையை கண்டித்து திருவள்ளுவர் சிலைக்கு அவர் காவி துணியை போர்த்தியதை கண்டித்து வந்தே மாதரத்தை திணிக்க முற்படுகிற ஆளுநர் அர்லேக்கரை போக்கை கண்டித்து ஆளுநர் மாளிகைக்கு எதிரே என்னுடைய தலைமையில் கருப்பு கொடி அறப்போர் ஆர்ப்பாட்டம் நடைபெறும். பனகல் மாளிகையின் எதிரே நாங்கள் திரள்வோம். அங்கிருந்து அணிவகுத்து ஆளுநர் மாளிகையை நோக்கி செல்ல வேண்டும் என்று நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். நாங்கள் கலவரத்தில் ஈடுபட மாட்டோம், கல்வீச்சில் ஈடுபட மாட்டோம். அறவழியில் கருப்பு கொடி அறப்போர் ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்துவோம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் உறுதியாக நின்று அனைத்து தொகுதிகளிலும் தங்கள் உடல் பொருள் ஆவியையும் தத்தம் செய்ய போராடி பணியாற்றிய போதும் 34 தொகுதிகளில் நான் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களை ஆதரித்து ஒவ்வொரு இடத்திலும் 1 மணி நேரம் என்னுடைய உணர்ச்சிகளை கொட்டி திமுக கழகத்துக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ததில் 24 தொகுதிகளிலே திமுக கழகம் ஜெயித்திருக்கிறது. திமுக கழகத்தின் ஆதரவால் தான், அவர்களின் வாக்குகளால் தான் எங்களின் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றார்கள். மற்ற 2 இடங்களில் வெற்றி வாய்ப்பை இழந்தார்கள். என்றாலும் எங்கள் பங்களிப்பும் எனது பங்களிப்பும் திராவிட முன்னேற்ற கழக வெற்றிக்கும் ஒரு சிறிய காரணமாக இருந்திருக்கிறது என்பதையும் இங்கே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் மற்ற கட்சிகளுக்கெல்லாம் அதிக இடங்கள் கொடுக்கப்பட்டு, நான் கட்சிகளின் பெயர்களை சொல்லி நான் யார் மனதையும் புண்படுத்த விரும்பவில்லை. 10 இடம் பிளஸ் ராஜ்யசபா, ஒரு கட்சிக்கு 8 இடங்கள், ஒரு கட்சிக்கு 27 இடம் பிளஸ் ராஜ்யசபா, மற்ற 2 கட்சிகளுக்கு 5 இடங்கள். முஸ்லிம் லீக் ஒன்றுக்கு தான் 2 இடங்கள் கொடுத்தாங்க, எங்களுக்கு 4 இடங்கள். அது எங்கள் தோழர்கள் மனதில் ஒரு ஆதங்கத்தை ஏற்படுத்தியது என்று புதிய தலைமுறையில் கார்த்திகேயன் என்னை நேர்காணல் கண்டபோது இதே கருத்தை சொன்னேன். தமிழ்நாடு புறாவில் இருக்கக்கூடிய மறுமலர்ச்சி திமுக தோழர்கள் மனதில் நாம் தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட விகிதம், அதிலும் அவர்கள் கட்சி சின்னத்தில்தான் போட்டியிட வேண்டும் என்ற நிர்பந்தம், ஒரு தொகுதியில் நாங்கள் விரும்புகிற சின்னத்தில் போட்டியிட்டுக் கொள்ளலாம் என்று தெரிவித்து அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்ட நிலையில் 24 மணி நேரத்துக்குள், அது கடைசி நேரத்திலும் அங்கும் நாங்கள் தனி சின்னத்தில் போட்டியிடக்கூடாது, உதயசூரியனில் தான் போட்டியிட வேண்டும் என்ற நிர்பந்தத்தால் அதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாயிற்று. அதனால நாங்கள் எங்க சின்னத்திலே நின்றிருந்தா, இப்ப நான் சொன்ன கட்சிகள் எல்லாம் திமுக ஆதரவோடு ஓட்டு பெற்று ஜெயித்த காங்கிரஸ் கட்சி நன்றி கூட வந்து சொல்லாம பாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்து அமைச்சரவையில் இடம்பெற்றுச்சு. அதை போல தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 10 இடங்கள் பிளஸ் ராஜ்யசபா பெற்று 1 இடம்தான் ஜெயித்தது. அவர்கள் சின்னத்தில் தான் போட்டியிட்டார்கள். அதை போலத்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் அவர்கள் சின்னத்தில் தான் போட்டியிட்டு 2 இடங்கள் தான் வென்றார்கள். எனவே எங்களுடைய மனதிலே அப்ப நம்ம தனி சின்னத்தில் நின்றிருக்கலாமோ என்ற எண்ணம் இருந்ததால் அந்த ஆதங்கத்தை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். நாங்கள் அதை பெரிதாக நான் எங்கும் சொல்லிக் கொண்டதில்லை. இன்று நீங்கள் கேட்டதனால் அதை பற்றி சொன்னேன்.